வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 50 நாட்கள் இலவச பயிற்சி பொது தமிழ் பிரிவு சேர்ப்பு பார்த்துட்டு இருக்கோம். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அசிஸ்டன்ட் ஜெயிலர் தேர்வுக்கான பொது தமிழ் அசல் வினாத்தாள தான் நம்ம பயிற்சி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நான் பார்க்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 45வது நாளில் இருக்கும். அதாவது இது வரைக்கும் நம்ம 44 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 45வது பெரியவிசர் கொஸ்டினுடைய தமிழ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதை நீங்கள் நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாவே பொது தமிழை 100க்கு 100 என்பது நமக்கு எளிமையாயிடும். ஓகேங்களா? ஏன்னா ரிப்பீட்டடாக எவ்வளோ கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் கல்வி, புதிய சமச்சீர் கல்வி, அதில் இடம்பெறாத வினாக்களும் இதில் இருக்கும். அப்போ இது தொடர்புடைய அந்த வினாக்களை பார்க்கும்போது இன்னும் நமக்கு நாலேஜ் அப்டேட் ஆகும். 100க்கு 100 என்பதை எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். பொருந்தாத இணைய சுட்டு, அதாவது அந்த திணைகளுக்குரிய அந்த பூ என்ன கலர்ல இருக்கு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா வெச்சிப்பூ என்ன கலர்ல பார்த்தீங்கன்னா சிவப்பு. வெச்சிப்பூடைய அந்த நிறம் சிவப்பு. அடுத்ததாக உளிங்கைப்பூ, இந்த உளிங்கைப்பூ என்ன கலர் இருக்குன்னா மஞ்சள். இதுவும் சரிதான். நமக்கு என்ன கேட்குறாங்க, பொருந்தாத இணையம் கேட்குறாங்க. அடுத்து நொச்சிப்பூ என்ன கொடுத்துருக்காங்க, பச்சை. நொச்சிப்பூ பச்சை கிடையாது, நீலம். நீலமண் நிறத்தில் காணப்படக்கூடியது நொச்சிப்பூ. அப்போ அதுதான் பொருந்தாத இணை. தும்பைப்பூ ஒயிட், வெள்ளை கலர் தான் காணப்படுது, அப்போ வெள்ளை நிறம். அப்போ வெச்சிப்பூ சிவப்பு, உளிங்கைப்பூ மஞ்சள், நொச்சிப்பூ நீலம், தும்பை வெள்ளை. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் இந்த நொச்சிப்பூ தான். ஓகே, அடுத்து பெயருக்கேற்ற வினை. பெயருக்கேற்ற வினையை எழுது. சோறு அந்த வினை மரபு கேட்குறாங்க. சோறு அப்படின்னா என்னது? இப்போ எடுத்துக்கிற பழம் அப்படின்னா பழம் தின்றான்னு சொல்கிறோம், பால் பருகினான், தண்ணீர் குடித்தான் சொல்கிறோம். அப்போ சோறு என்பது சோறு உண்டான், பழம் தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், சோறு உண்டான் என்பதுதான் சரியான வினை மரபு. அடுத்து வலுவச் சொல்லை திருத்தி எழுதுக. தலகாணி என்ற சொல்லுக்கு சரியான சொல்லினா தலையணை என்பதுதான் சரி. தலகாணி என்பது தவறு, தலையணை என்பதுதான் சரி. அடுத்து சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பாருங்க, பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. பண்பாட்டு கூறுகளை இரண்டாம் வேற்றுமை வரியில் வருது, பேணி பாதுகாப்பது நம் கடமை. இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கு. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. அடுத்து சந்திப்பிழை என்ற தொடர். மீண்டும் வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. முளவை ஒருமையில தான் முடியும், வன்மையில முடிஞ்சிருப்பா. அப்ப எது சரியானது? வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது. வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை அப்படின்னா முழங்குகின்றது அப்படின்னா சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்து விடைக்கேற்ற வினா. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் யாரு? மகாகவி பாரதியார். அப்ப நாடு மொழியும் நமதிரு கண்களா அப்படின்னு வருமா? இல்லை. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் என்ற வினாவுக்கு ஏற்ற விடை என்னது? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். அடுத்து செங்கோல் படி ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னன். இதற்கு சரியான எதிர்ச்சொல் என்னன்னா செங்கோல், கொடுங்கோல். செங்கோலுக்கு எதிர்ச்சொல் கொடுங்கோல் என்பதுதான் சரியானது. அடுத்து ஒருத்தார் எதிர்ச்சொல் தெரியுது. ஒருத்தர்னா பகைவன் சொல்றோம். ஆனா அதுக்கு எதிர்ச்சொல் தானே நம்ம கேட்கிறாங்கன்னா, ஒருத்தார் என்று சொன்னால் பொறுத்தவர், பொறுத்து கொண்டவர் தான் இதற்கு சரியான எதிர்ச்சொல். ஒருத்தார் என்ற சொல்லுக்கு சரியான எதிர்ச்சொல் பொறுத்தவர். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. சொல்லும் பொருளும். புரிசை என்ற சொல்லுக்கு பொருள் மதில். மாகால் அப்படின்னா கடல் கிடையாது. மாகால் பெரிய கடல் கிடையாது. இதுதான் பொருந்தாத இணை. புலை என்ற சொல்லுக்கு சாளரம் என்று பொருள். நியமம் அங்காடி. அங்காடி. ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. மீதி எல்லாம் புரிசை, மதில், புலை, சாளரம், நியமம், அங்காடி எல்லாம் சரியாகத்தான் பொருந்தி இருக்கு. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. பாருங்க, செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல்.
இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரே வகையில் தான் இருக்கு. செந்தாமரை, செம்மை நிறத்தால் ஆகிய தாமரை, கடுங்கதிர், இன்சொல், இதெல்லாம் என்னது பண்புத்தொகை. இந்த அலைகள் மட்டும்தான் வினைத்தொகை. அதுதான் பொருந்தாதது ஆகும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து ரிவிவேலிசம். ரிவிவேலிசம் கேட்கிறாங்க. ரிவிவேலிசம் அப்படின்னு என்னன்னா மீட்டுருவாக்கும். இந்த ரிவிவேலிசம் என்ற சொல்லுக்கு சரியான அந்த தமிழ் சொல் என்னன்னா மீட்டுருவாக்கும் என்பதுதான் சரி. அடுத்து தமிழ் சொல் கிராஃப். இந்த கிராஃப் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? செதுக்கி. கிராஃப் என்னது? செதுக்கி என்பதுதான் சரியானது. அடுத்து கான், கான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சொல்லி காடு, மூணு கான் என்பது காட்சி. இந்த சொற்களுடைய வேறுபாடு அறிந்து எழுதுகிறாங்க பாருங்க. கான் என்பது காடு. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். ஓகேங்களா? அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சேர்த்து. கான், கான் ஒளி வேறுபாடு. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இந்த காட்டிற்கு என்பது கான், பார்த்தான் என்பது காட்சி. அடுத்து அரி, அரி எனும் சொல் குறிக்கக்கூடிய பொருள் இணை கேட்கிற ரெண்டு பக்கம் சரியா இருக்கணும். அப்ப அரி என்பது எதை குறிக்கிறது? திருமாலை குறிக்கிறது. அரி என்பது அறிந்து கொள்ளை குறிக்கிறது. அரி என்பது திருமால், அரி என்பது அறிந்து கொள். ஆப்ஷன் ஏ. அடுத்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடிய அந்த பொருள் எதனா? கை என்ற ஓரெழுத்து மொழி ஒழுக்கம். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கக்கூடியது ஒழுக்கம். மொத்தம் தமிழ் மொழியில 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்றோம். அதுல 40 எழுத்துக்கள் நெடில் தான். அதுல 40 எழுத்துக்கள் நெடில் தான். ரெண்டே எழுத்துக்கள் தான் குறில். நோ து, நோ து. மீது எல்லாமே என்னது? நெடில் எழுத்துக்கள் தான். அடுத்து பேய். பேய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய அந்த பொருள் என்னன்னா? பேய் என்ற ஓரெழுத்து தரக்கூடிய பொருள் மேகம். பேய் மேகம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்களை உருவாக்கு. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. இந்த முறை மாறி இருக்கக்கூடிய சொற்களை முறைப்படுத்துக அப்படி கேட்கிறாங்க. இதுக்கு சரியானது என்னன்னா மழை பொய்த்ததால், மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். ஆப்ஷன் டி தான் சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை ஆகும். இல்லை, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இது சரி. பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை ஆகும். தவறு. பகைவரை வென்றது இலக்கியம் பரணி பாடும் ஆகும். இதுவும் ஒரு சரியான தொடர் இல்லை. எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு முழுமையான முறையான தொடராக இருக்கு. பகைவரை வென்றதை பாடக்கூடிய இலக்கியம் பரணி ஆகும். ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்க, 4 கொடுத்துருக்காங்க. இதுல அகர வரிசை என்பது கா வரிசை முறை கொடுத்துருக்காங்க. கா, கா, கி, கி அப்படிங்கிற கா, கா இல்லை. கி, கி இருக்கா? ஓகே பாருங்க. கி, கி எது வரும்? கிழக்கு, கீற்று. கி, கி, குக்கு, கே, கே, கொக்கோ சொல்றப்பா எது சரியா இருக்கு? கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கவுதாரி. இங்க கிழக்கு அப்புறம் கீ வரும், கவு போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப எது சரியானது? ஆப்ஷன் டி தான் சரியானது. அது சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க பாருங்க எது சரின்னு பார்க்கலாம். இங்க தா வரிசை முறை கொடுத்துருக்காங்க. தா, தா, தீ, தீ, தூ, தூ, தே, தே. இது சரியா தான் இருக்கு. அடுத்து மூ வரிசை முறை பாருங்க. மூ வரிசை முறையில மூ வரணும். ஆனா ஃபர்ஸ்ட் இங்க மூ நடியில் வந்திருக்கு, பிறகுதான் புரியுது இருக்கு. அப்ப இது தவறு. அடுத்து பா வரிசை முறையில பா, பா, பி, பி, பூ, பூ. இது கரெக்டாக தான் இருக்கு. அப்போ 1வது 3வது மட்டும்தான் சரியானது, 2வது தவறானது. அப்போ அகர வரிசை இதுல 1, 3 சரி, 2 தவறு. அடுத்து நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் அடைத்த தமிழ்நாடு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் அடைத்த தமிழ்நாடு என்று பாடியவர்கள் மகாகவி பாரதியார். அடுத்து கல்வியில் பெரியவர். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுவர் யாருன்னா கம்பர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று கம்பரை பற்றி புகழ்ந்தவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். கல்வியில் பெரியவர் என்றும் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவார் கம்பர் தான்.
கம்பர் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. கூற்று காரணம். போக்குக. போக்குக அப்படின்னா இது வியங்கோல் வினைமுற்று. இது என்னது? வியங்கோல் வினைமுற்று. ஏன் இது வியங்கோல் வினைமுற்று சொல்றாங்கன்னா, போ என்ற கட்டளை துணையுடன் கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று கூடிய பகுதியை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூற்று ஏ போக்குக என்பது இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று சரிதான். ஆனால் காரணம் தவறு. வியங்கோல் வினைமுற்று எப்படி இருக்கும்னா, அவருடைய விகுதிகள் கா ஈய ஈயர் என்று முடிந்தால் வியங்கோல் வினைமுற்று. எடுத்துக்கிட்டாக வாழ்க வாழிய வாழியர். இன்னொன்று வியங்கோல் வாக்கியம் எப்படி இருக்கணும்? வாழ்த்துதல் வேண்டுதல் வைதல் விதித்தல் போன்ற பொருட்களில் வந்தால்தான் வியங்கோல் வினைமுற்று விளைவு வாக்கியம் சொல்றோம். அப்போ இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. இலக்கண குறிப்பு சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்க, தொழில் பெயருக்கு சரியான இலக்கணம் என்று செப்பல். விகுதி சரிதான். வினைத்தொகை காய்மணி, காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காய்படி 3 காலங்களும் மறைந்திருக்கு, பெயரச்சமும் இருக்கு. இது வினைத்தொகை. அடுத்து ஊமை தொகை மலர் போன்ற கை, வேற்றுமை தொகை மூதுர் என்பது முதுமை கொண்டு இது பண்பு தொகை. இதுவும் தவறும், இதுவும் தவறு. அப்ப முதல் 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். அப்ப என்னது? வழக்கின் வகைகள் யாவை என்ற வினாவுக்கு ஏற்ற விடைதான் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அப்ப உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகமே. அதுதான் சரி. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா என்பது வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வா என்பது வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வில்லை என்பது அதுதான் செய்தி வாக்கியம். அப்ப முதல் வினா வாக்கியம், அடுத்து செய்தி வாக்கியம். ஆப்ஷன் பி. கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம். தன்வினை பாத்தீங்கன்னா, நான் இலக்கணம் படித்தேன், அது தன்வினை. இலக்கணம் படிப்பித்தேன், கற்பித்தேன், அதுபோல் அது பிறவினை. இங்க பாருங்க. அப்ப இங்க எது பிறவினைன்னு பார்க்கலாம். இப்ப என்னை தமிழ் இனிமை இது வராது. தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது வராது. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படின்னா தன்வினை. வாங்கு வித்தான் என்பது என்னது? அது பிறவினை ஆகும். அடுத்து முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கன்றதால். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் மெத்த வணிகலமும் மேவலால். இந்த அடியில் அமைந்துள்ள அடி எதுகை. அடி எதுகை என்பது என்னன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அப்ப முத்தமிழ் மெத்த, முத்தமிழ் மெத்த இதென்னது? அடி எதுகையாகும். அடுத்து சரியான இணையை கண்டுபிடி. தேனிலை ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலை எம் உயிர் உள்ளளவு நித்து மோதி உணர்ந்தின் புருவோமை. இந்த பாடலை பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம். இப்ப இதுல இருக்கக்கூடிய நயங்களின்படி சரியாக எதுகை உள்ள இணையை எடுத்து பாருங்க. தேனிலே ஊனிலை இது என்ன சொல்றாங்க? அடி எதுகை அப்படி சொல்றாங்க. முதல் தேனிலை ஊனிலை அடி எதுகை, இது சரிதான். அடுத்து பாருங்க, தேரும் புருவும் இது அடி எதுகை கிடையாது. ஊரிலே ஊனிலே இதுவும் கிடையாது. தேனிலே தேரும் அடி மோனை அப்படின்னு சொல்றாங்க. தேனி தேரும் அப்படிங்கிறது அடி மோனை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை 2வது அடியில கொடுத்துருந்தாலும் அடி மோனையாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தேனில ஒரு செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை. அப்ப அடி எதுகை இருக்கு, அடி மோனையும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஓமையால் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பசு மரத்தாணி போல. பசு மரத்தாணி போல எளிதில் மனதில் பதியும். எளிதில் மனதில் பதியும். இங்க பார்த்தீங்கன்னா மரத்தில் பதியும், மனதில் பதியாது கொடுத்துருக்காங்க. தெளிவாக தெரியும், இதெல்லாம் இல்லை. பசு மரத்தாணி போல என்பது எளிதில் மனதில் பதியும் என்பதுதான் சரி. அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல இந்த ஊமைத்தோடு விளக்கக்கூடிய பொருள் எது? அப்ப மலைமுகம் காணா பயிர் எப்படி இருக்கும்? வருந்தும், வருந்துதல்.
அடுத்து சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழி நிறைவு செய்க. கந்தை இங்க டேஷ் இருக்கும், இங்க கூழ் கவர டேஷ். கந்தை டேஷ் கசக்கி கட்டு, கூழ் டேஷ் குளித்து குடி. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி என்பதுதான் சரியான பழமொழி. அடுத்து ஏழை பணக்காரன். இந்த ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவக்கூடிய பழமொழி என்ன? இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். புரியுதுங்களா? இருப்பவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏப்பம், இல்லாதவனுக்கு சாப்பிடவே முடியாததுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏப்பம் பசி ஏப்பம். இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் என்பது ஏழை பணக்கார வேறுபாடு அறிய உதவக்கூடிய பழமொழி. அடுத்து உன். இந்த உன் என்ற வேர்ச்சொல்லுடைய வினையெச்சம். உன் என்ற வேர்ச்சொல்லி வினையெச்சம் என்னன்னா உண்டு. பெயரெச்சம் கேட்டாங்கன்னா உண்ட, தொழில் பெயர் உண்டல். அடுத்து படி. படி என்னும் வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளன் பெயர் எதுனா படித்தவனை. அது படித்தவனை என்பதுதான் சரியான வினையாளன் பெயர். அடுத்து பயின்றான் என்ற வினைமுற்றினுடைய வேர்ச்சொல். பயின்றான் என்ற வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் என்னன்னா பயில். பயின்றான் என்ற வினைமுற்றி வேர்ச்சொல் என்னது பயில். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவது H.A. கிருஷ்ணபிள்ளை என்பதுதான் சரியானது. அடுத்து கீழ்காலத்தோடு இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை இது கேட்கிறாங்க. இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை கேட்கிறாங்க பாருங்க. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி, இது காலப்பெயர். பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு என்னது தொழிற்பெயர். கொடுத்து அனுப்பினாள், இது பொருளும் இருக்கு. அப்ப இது எது வல்ல அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பண்பு பெயர் மட்டும்தான் வல்ல. அதுதான் என்னது விடை, அதுதான் பொருந்தாதது. ஓகேங்களா? அடுத்து வட்டம் பெயர் சொல்லின்ற வகையில் என்ன பெயர்னா பண்பு பெயர். பண்பு பெயர் எப்படி இருக்கும்? நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம் அல்லது பண்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய அந்த பெயர் சொல் என்னன்னா அதுதான் பண்பு பெயர். வட்டம் என்பது ஒரு வடிவம், அப்ப பண்பு பெயர். கண்ணகி சீனம் தணிந்து துயரமே வடிவாய். கண்ணகி சீனம் தணிந்து துயரமே வடிவாய். சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றான்னா 14 நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றார். கண்ணகி சீனம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டுல ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றால் 14 நாட்களில். அடுத்து சீவக சிந்தாமணி உட்பிரிவு எந்த சொல் அழைக்கப்படுகிறது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. அது உட்பிரிவு காதை. சிலப்பதிகாரத்தில் பெரிய பிரிவு காண்டம் சொல்றோம், சிறிய பிரிவு காதை. மணிமேகலையும் காதை தான் சொல்றோம். 30 காதைகள் இருக்கு. சீவக சிந்த உட்பிரிவு என்ன? ஈழம்பகம். மொத்தம் 13 இடமகளை கொண்டது சீவக சிந்தாமணி. அடுத்து சிறிபுராணம் என் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விஜயன் கதை விளக்கக்கூடிய தமிழ் காப்பியம் எதுனா சூளாமணி. சிறிபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் இருக்கக்கூடிய திவிட்டன் விஜயன் கதையை விளக்கக்கூடிய தமிழ் காப்பியம் எது? சூளாமணி என்பது சரி. சூளாமணி என்பது 5 காப்பியங்களில் ஒன்று. நாற்றுதும் யாமோர் பாட்டுடைச்சல் என்று காப்பியம் படைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். நாற்றுதும் யாமோர் பாட்டுடைச்செயல் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். அடுத்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியுப்பு. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் ஜியுப்பு. இதே ஜார்ஜ் எல்கார்ட் பொருளாதார மொழிபெயர்த்திருக்கார். இவர் எந்த தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காருன்னா தி 400 songs of war and wisdom. தி 400 songs of war and wisdom. தி 400 songs of war and wisdom. புறநானூறு, இந்த போயம்ஸ், அந்தாலஜி போயம்ஸ், கிளாசிக்கல் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்து யாருன்னா ஜார்ஜ் எல்கார்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு மட்டும்தான் வரும், புறப்பொருள் வெண்பாமாலை வராது. ஆனால் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது ஜியுப்பு. தி 400 songs of war and wisdom அப்படி சொன்னா ஜார்ஜ் எல்கார்ட். தொண்டைமான இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட
பத்து பாட்டு நூலை இயற்றியவர் யாருன்னா கடிகளூர் உருத்திரங்கன்னார். யாரு? கடிகளூர் உருத்திரங்கன்னார் தான் சரியானது. அடுத்து மலைபடுகடாம். மலைபடுகடாம் என்ற நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பேர் என்ன? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படையின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டு நூலில் 5. ஒன்று திருமுருகாற்றுப்படை. காலத்தால் பிந்திய நூலாக திருமுருகாற்றுப்படை இருந்தாலும் கடவுள் வளர்த்தாக முதல் நூலாக வைக்கப்பட்டது 10 பாட்டில். திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அடுத்து அகநூல்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. புறநூல் அகமா புறமா என்ற வேறுபாடு, அகமா புறமா என்ற கருத்து வேறுபாடு நூல் எதுனா நெடுநல்வாடை. புறநூல்கள் 6. இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5 மதுரை காஞ்சியும் சேர்த்து. அடுத்து பொறுத்துக. வெய்யோன் என்ற சொல்லுக்கு பொருள் பகலவன் சூரியன். கரங்கு அப்படின்னா காற்றாடி, கொண்டல்னா மேகம், வேலம்னா யானை. அப்படின்னது ஆப்ஷன் பி தான் சரியானது. அப்ப வெய்யோன் என்ற சொல்லுக்கு பொருள் சூரியன், பகலவன், கரங்கு காற்றாடி, கொண்டல் மலைமேகம், வேலம் யானை. அடுத்து ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம். ராமாயணத்துல கம்பர் எழுதாத காண்டம். ராமாயணத்தில் கம்பர் எழுதியது மொத்தம் ராமாயணம் 6 காண்டங்கள். பாலகாண்டம், சுந்தரகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம். இப்போ இதெல்லாம் இவருடையது தான். அப்போ உத்தரகாண்டம் தான். அது கம்பராமாயணத்துக்கு 7வது காண்டம். அது ஒட்டக்கூத்தர் எழுதியது. கம்பராமாயணத்துக்கு 7வது காண்டம் அழைக்கப்படக்கூடியது உத்தரகாண்டம். ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். ஆசிரியர் தான் சரியானது. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி. புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படக்கூடிய நூல் எதுனா ராவண காவியம். என்னது? ராவண புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஊரும் பேரு ராப்பி சேதுப்பிள்ளை. பாஞ்சாலி சபதம் பாரதியாதான். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கக்கூடிய உன்னத நூல் என்று ராவண காவியத்தை அழைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அடுத்து ஏழ்மை வேட நிறந்தில் என்றனை ஏசாரோ என்று ஏம்பியவன் யாருன்னா குகன். ஏழ்மை வேட நிறந்தில் என்றனை ஏசாரோ என்று ஏம்பியவன் யாரு? குகன் தான் சரி. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படக்கூடிய நீதி நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றக்கூடிய நீதி நூல் எதுனா நாலடியார். 4 அடி 400. நாலடியார் ஆங்கிலத்து மொழிபெயர்த்து அந்த ஜியு போக்கு தான். நாலடி ஆசிரியர் சமண முனிவர்கள். 4 மணிக்கடி ஆசிரியர் விளம்பி நாகனா. 240 கபிலர். திரியடகம் நல்லாதனார். 5 சிறிய வேர்கள் என்று கொண்ட நூல் எதுனா சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள், 5 மூலிகையினுடைய வேர்கள் சிறுபஞ்சமூலம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி என்ற 5 மூலிகையுடைய வேர்கள் புகழ்பெற்ற நூல். மருந்தின் பெயரால் புகழ்பெற்ற நூல் சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் சிறுபஞ்சமூலம். 3 மருந்து பொருட்கள் திரியடகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. ஏலத்தை முதலாக கொண்டு 6 மருந்து பொருட்கள். ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி. அது ஏலாதி. அடுத்து மண் பதைக்கு பொதுவான நூல் எதுனா திருக்குறள். உலக பொதுமறை திருக்குறள். மண் பதை என்பது சொன்னால் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான நூல் திருக்குறள். உலக மக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய பொதுவான வாழ்க்கை நிலைகளை வகுத்து கூறியதால் திருக்குறள் மண் பதைக்கு பொதுவான நூல் என்று அழைக்கப்படுகிறது. எத்தைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னன்னா ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய உதவுதல். எத்தைய கேடு வந்தாலும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஏனும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஏனும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறமும் இன்பமும், கல்வியும் செல்வமும், தானமும் தர்மமும், அடுத்ததாக ஒழுக்கமும் புகழும். இதில் சரியானா அறமும் இன்பமும். ஓகேங்களா. அடுத்து தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது என்னன்னா டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது. அதாவது இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படும் சீர்காழி சீரா அரங்கநாதன். சீர்காழி சீரா அரங்கநாதன். அவர் தமிழக சிறந்த நூலகம் வழங்கப்படும் விருது அது சாரா அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தரர் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கிறதுனா திரு என்பது திருவாரூரை குறிக்கிறது. திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார். விருத்தாச்சலனார் தான் திருவாரூர். திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம். திருவிக்கா. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யாருன்னா விஜயலட்சுமி. அதாவது கல்வி என்பது வருவாய் தேடக்கூடிய வழிமுறை கிடையாது.
அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொன்னது யாரு? விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி. இங்க பாருங்க, கரிசலாங்கண்ணி, பிருங்கராசம், தேகராசம், கையாண்டகரை, இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணிய பெயர்கள் தான். இந்த சிங்கவல்லி தான் தூதுவளையுடைய சிங்கவல்லி என்னது? தூதுவளையினுடைய பெயர். ஓகேங்களா? அடுத்து கவிமணி என்னும் பட்டம். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கி அமைப்பு எதுனா? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற அமைப்பு தான் தேசிய விநாயகனாருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறாங்க. அடுத்து நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று வடியிடப்பட்டுள்ளது. நான் புறநூல். அதாவது பண்டைய தமிழகத்தில் நம்முடைய முன்னோர்கள், கரிகாலனுடைய முன்னோர்கள் காற்றின் போக்கை எரிந்து களம் செலுத்து என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் வரைக்கும் புறநானூறு. இது யாரை பற்றி சொல்லுதுன்னா கரிகால வளவனை பற்றி சொல்லுகிறது. ஓகேங்களா? வெண்ணி குவைத்தியர் பாடக்கூடிய அந்த பாடல். நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழி ஆண்ட ஒருவன் வருகை என்று வரியிடப்பட்ட நூல் புறநானூறு. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம், கைவிடப்பட்ட அவளை பெண்களை காத்திர அவ்வை இல்லம் சென்னை அடையார் நிறைவேறிய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் கடலூர் அஞ்சலை அம்மாள். காந்தியை தத்தெடுக்கப்பட்ட மகள் கேட்டாதான் அம்புஜத் அம்மாள். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணா வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார். ஓகேங்களா? அப்ப தென்னாட்டின் ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலை அம்மாள், அழைத்தவர் காந்தியடிகள். அடுத்து தமிழர்கள் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாமாய் ஒற்றி வழிதொழில் ஒருவன் வருக என்று பாடிவிடனா வெண்ணி குயத்தியார். கரியோட முன்னோர்கள் தான் இப்படி செலுத்திருக்காங்க, கப்பல் கலம் செலுத்தி சொன்னவர் வெண்ணி குயத்தியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி.யு. போப் பிறந்த நாடு எதுனா? கனடா. ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. திருக்குறள் 1886, திருவாசகம் 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் அவர் பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கும் நிலப்பகுதி என்னன்னா நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துல கூடிய நிலப்பகுதி நீலகிரி. அடுத்து பூவில் இதழகத்தனைய திருவம் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எதுனா? பரிபாடல். பூவில் இதழகத்தனைய திருவம் என்று திருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுவர் தந்தை பெரியார். இந்த பட்டம் வழங்கிய அமைப்பு எதுனா? யுனெஸ்கோ. பாரிஸ்ல இருக்கக்கூடிய யுனெஸ்கோ. ஈஸ்மத் சன்னியாசி என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஈஸ்மத் சன்னியாசி என்ற பட்டம் சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. ஈஸ்மத் சன்னியாசி என்று அழைக்கப்படுவர் வீரமாமுனிவர் என்று அழைத்தவர் சந்தா சாஹிப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை. என்ன சொல்றாரு? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஆலை பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலை நிலை நின்றுதுவாம். முற்றும் அழியாமலை நிலை நின்றுதுவாம். தமிழின் பெருமையை பாடி மகிழக்கூடிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்தன்னார். பாவலரேறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? பெருஞ்சித்தன். கவிஞரேறு தான் வாணிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்தன்னார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா உ.வே.சா. உத்தமதானபுரம் வெங்கடசுவாமி மகனான சாமிநாதன். பரிதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர். மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, தேவநேய பாவாளர். தமிழ் தாத்தா உ.வே.சா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் கேட்கிறாங்க. முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். அடுத்து
கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண் எழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பேரு? கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து செப்பு திருமணியில் பொற்காலம். செப்பு திருமணியில் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம்னா சோழர் காலம். செப்பு திருமணியில் பொற்காலம் சோழர் காலம். கண்ணுள் வினைஞர். கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர் யாருன்னா ஓவியம் வரைபவர்கள். கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள். கால் முளைத்த கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர்னா எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து பாருங்க, எங்க கவிஞர்கள் பெயர் கொடுத்தாங்க, நூல்கள் பெயர் கொடுத்தாங்க. புதுமை பித்தன், கூபா ராஜகோபாலன், மௌனி, தி ஜானகிராமன். உங்களுக்கு எது சரியான? புதுமை பித்தன் எழுதியது காஞ்சனை. கூபா ராஜகோபாலன் அவருடைய படைப்பு மூன்று உள்ளங்கள். மௌனியுடையது அலியா சுடர். மௌனி எழுதியது அலியா சுடர். தி ஜானகிராமன் முள்முடி. அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் சரியானது. புதுமை பித்தனுடைய படைப்பு காஞ்சனை, கூபா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள், மௌனி அலியா சுடர், தி ஜானகிராமன் முள்முடி. அடுத்து தவறான தொடர்களை தேர்ந்தெடு. தவறான தொடர்களை தேர்ந்தெடு பாருங்க. தமிழ் மக்கள் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் என்பது தவறு. என்ன தேவரா? இது சிலம்பாட்டம் இது போன்ற கலைகள் தான் வீரத்தை சொல்லும், தப்பாட்டம் கிடையாது. இதே போல பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் அது கூட நம்ம சொல்றோம். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடப்படும், இது சரி. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடப்படும், தேவராட்டம் ஆண்கள் மட்டும் ஆடக்கூடியது, இது தவறு. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை என்னது? தெருக்கூத்து. அப்ப என்னது? 1, 3 தவறு. 1, 3 தான் நம்ம கொஸ்டின். தவறான தொடர்பு கேட்கிறாங்க. 1, 3 மட்டும் தான் தவறு. பொங்கற் புது நாளில். பொங்கற் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. யாரு? அறிஞர் அண்ணா. யாக்கை. யாக்கை என்ற சொல்லுக்கு பொருள் உடம்பு. யாக்கை என்ற சொல்லுக்கு பொருள் உடம்பு. புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். வேலம் என்ற சொல்லுக்கு பொருள் ஆண் யானை. பிடினா பெண் யானை, வேலம் களிர் அப்படின்னா ஆண் யானை, பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆப்ஷன் சி தான் சரியானது. யாக்கை என்ற சொல்லுக்கு பொருள் உடம்பு, புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், வேலம் என்று சொன்னால் ஆண் யானை, பொலிக்கும் உரிக்கும். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவுடைய இதழ் எது அப்படின்னா காவியம். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவுடைய இதழ் எது? காவியம். இப்ப காவியம் என்ற இதழ் நடத்தியவர் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய சுரதா. அடுத்து பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு. பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழிலோவியம். வாணிதாசன் இயற்றிய நூல் எது? எழிலோவியம் தான். இது எந்த நூலை பின்பற்றியது? பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றியது. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் மகாகவி பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் தான் திருஞான சம்பந்தர். 12 திருமுறை முதல் 7 திருமுறை தேவாரம், முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3 பாடியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 பாடியவர் திருநாவுக்கரசர், அப்பர். 7வது திருமுறை சுந்தரர். இந்த இவங்க 3 பேரும் பாடக்கூடிய இந்த 7 திருமுறை பேரு தேவாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஏயில், படமாட கோயில் பகவதற்கு அது ஆமை என்று பாடியவர் யாருன்னா திருமூலர். நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஏயில், நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஏயில், படமாட கோயில் பகவதற்கு ஆமை அது ஆமை என்று பாடியவர் யாருன்னா திருமூலர். 17 சித்தர்கள் ஒருவர் யார் அப்படின்னா இங்க கொடுக்கப்பட்டதுல போகர் என்பதுதான் சரி. ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யாருன்னா நா வானமாமலை. யாரு? நா வானமாமலை. அடுத்து வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றால் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் யார் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாதன். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றால் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரி என்று பாடியவர் அழகிய சொக்கநாதன்.
அடுத்து, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியினுடைய அந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா குயில் பாட்டு. நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரி இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு. ஆலிக்கு இணை கிடந்ததை தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் ஆலி, கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயர் என்ன? உலாப்புறம். உலா என்னும் சிற்றிலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயர் உலாப்புறம் என்பது சரியானது. அடுத்து, தேனருவி திரை எலும்பி, தேனருவி திரை எலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரொன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். தேனருவி திரை எலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரொன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இந்த பாடல் அடிகள்ல வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது அப்படின்னா திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய், மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்ற வரிகளால் சுட்டப்படுவோர் யார்னா தமிழ்தாய். சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன், சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராய் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னா அவர் உத்தம சோழ பல்லவராய் என்று அழைக்கும் சேக்கிலார் என்று அழைத்தவர் யாரு? அனபாய சோழன். பெரிய புராணத்துல சர்க்கனுடைய எண்ணிக்கை கேட்கிற பெரிய மொத்தம் 2 காண்டங்கள் 13 சர்க்கங்கள், 2 காண்டங்கள் 13 சர்க்கங்கள் உள்ளன. அடுத்து, திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலாம். திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலம் அமைந்துள்ள காண்டம் எதுனா திருவாலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல இடம்பெற்றுள்ள இடம் எதுனா இது 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி இடம்பெற்றுள்ளது. 1ஆம் திருமொழியில பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு, 2ஆம் திருமொழியில பெரியாழ்வாருடைய திருமொழி, 3ஆம் திருமொழியில பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய திருப்பாவை, 4வது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி, 5வது திருமொழி தான் பெருமாள் திருமொழி ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.